ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென் விஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். விமென் ஒன் ஷார்ட் நேம் மை ஹேண்ட்ஸம் அண்ட் லவ்லி பாய் ஃப்ரெண்ட். ஸ்டார்டிங் சீனில் நம்ம அம்மா என்னை ஏமா நீங்கள் இன்றைக்கி சீக்கிரம் எழுப்பி விடலை, இன்றைக்கி இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டே ஒர்க் போகிறேன், எனக்கு லேட் ஆகிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் போ, நானும் உன்னை மறந்துட்டேன் எழுப்பி விடவே, நீ எப்போதும் தூங்குவல அந்த மாதிரி நினச்சிட்டேன்ப்பா, போ போ அப்படின்றாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்காரு. தென் அந்த ஆஃபீஸ்க்கு போன உடனே அங்கே இருக்கவங்க, இவன் தான் நியூ இன்டர்ன், இனிமேல் உங்களுக்கு என்ன ஒர்க்னாலும் இவனை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. வீக்குக்கும் வருது. என்னது, நானும் ஜாயின் பண்ண தானே வந்திருக்கேன், நீங்கள் என்ன ஒர்க்னாலும் இவனை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறீங்க. அவர் நம்ம சொல்கிறத காதில் கூட வாங்கிக்காமல் போயிட்டுருக்காரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தென் இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன், என்னடா பண்ணிகிட்ருக்க, வா எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்றாங்க. உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க தான் நான் வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாரு. நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம மேனேஜர் அப்படி தானே சொன்னார், அவர் சொல்கிறத கேளு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்றாங்க. போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு ஜெராக்ஸ் மிஷினில் நின்றுட்டு, ஐயையோ இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஒருத்தன் இருக்கானே அவனால் வந்தது, இல்லைனா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி இந்நேரக்கும் ப்ரோக்ராமராக இருந்திருப்பேன், எல்லாம் அவனால் வந்தது, அவனை மட்டும் நான் என் லைஃப்பில் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு. தென் நம்ம இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்புறம் உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு, என்னன்னு போய் கேளு அப்படின்றாரு. என்னது, மேனேஜர் கூப்பிட்டாங்களா, அவங்க எதுக்கு என்ன கூப்பிடுறாங்க? ஏய் நீ தானே இங்கே இன்டர்ன், அதையும் சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிஇஓ ரூம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சிஇஓ ரூமா, அதில் எனக்கு தெரியாது, நான் இப்போ தானே வந்திருக்கேன், மேலே 3rd ஃப்ளோருக்கு போ, அங்கே நம்ம 2nd ரூமில் சிஇஓ இருப்பார் அப்படின்றாரு. என்னது 2nd ரூமா, 3rd ஃப்ளோரா, போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு 3rd ஃப்ளோருக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு, ஹே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. என்ன சொல்லுங்க, நீ உன்னோட இந்த இதை கீழே விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அவரோட பைக் கீ செயினை தான் கீழே விட்டார், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இல்லை பரவாயில்ல, நீ என்ன நியூவாக இங்கே ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி இங்கே என்ன பண்ணுற? இல்லை நான் சிஇஓட ரூமுக்கு போயிட்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு அந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, சொல்லுங்கள். தோ இங்கேருந்து அந்த 2nd ரூம் இருக்குல்ல, அதுதான், அங்கே போ அப்படின்றாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம போகிறாரு. அங்கே போனோன்னே உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீக்கிரம் வாங்க, வந்துட்டு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்போ அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. என்ன இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த சிஇஓ திரும்பி, என்ன இங்கே நின்றுட்டுருக்கா, நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேருக்குமே ஷாக்கு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்க. டேய் நீ இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், இது பொண்ணோட கம்பெனி தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாரு. ஏன் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே பாரேன், மன்னிச்சிருங்க சிஇஓ ஜிமின், நான் உங்களை யூனிவர்சிட்டி படிக்கும் போதுலேருந்தே வெறுத்துட்டு தான் இருக்கேன், இப்போ ரொம்பவே வெறுக்கிறேன். அப்புறம் நான் இங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ணலான்னு வந்தேன், இது உங்கள் கம்பெனின்னு தெரிஞ்சிச்சு, ஸோ எனக்கு இந்த ஒர்க் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜிமினா பின்னாடியே போயிட்டு, வி ப்ளீஸ் நில்லு அப்படின்றாரு. நான் ஏன் நிற்கணும், எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீ எதுக்கு இப்போது மற்ற பர்சனல் விஷயத்தெல்லாம் ஒர்க் மேலே காமிக்கிற, உனக்கு இந்த ஒர்க் பிடிக்கும்ல, அப்புறம் இங்கே இருந்து பண்ண, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்றாரு. அப்போது நான் இங்கே ஜாயின் பண்ணது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தெரியும், நான் தான் உன்னை செலக்ட் பண்ணது அப்படின்றாரு. என்ன நீ என்ன செலக்ட் பண்ணியா? அதானே பார்த்தேன், என்னோட அந்த சர்டிஃபிகேட் இல்லை, இது நான் மறுபடியும் வாங்கின சர்டிஃபிகேட் தான், இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி குவாலிஃபிகேஷன் இதில் இல்லை, எப்படிரா இவன் நம்மளை சூஸ் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ தான் புரியுது அது நீ தானே, எனக்கு இந்த வேலை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நில்லு ப்ளீஸ் நீ பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்போ இப்படி உன்னோட ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்காத, அப்புறம் உனக்கு பிடிச்ச வேலையே இல்லாமல் போயிடும் அப்படின்றாரு.
நான் மன்னிச்சிரு, அதுவும் இல்லாமல் நான் தான் அந்த சர்டிஃபிகேட் அப்படி போனதுக்கு காரணம் அப்படின்றாரு. நீ மறுபடியும் என்ன அந்த விஷயத்த எடுத்தே கடுப்பேற்றிட்டு இருக்கியா? எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பின்னாடியே போய் ஜிமினா, ப்ளீஸ் 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 விட்டுட்டு போகாத, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்றாரு. ஓ! எந்த மாரி பண்ண மாட்ட? அதான் அந்த சர்டிஃபிகேட் அப்படி காரணம்னு அது நான் கிடையாது அப்படின்றாரு. என்ன? நீ கிடையாதா? என் கண்ணு முன்னாடியே தானே இத போட்டு எரிச்ச. அப்புறம் எப்படி நீ கிடையாதுன்னு சொல்ற? அது என்ன மன்னிச்சிரு. நான் ஒன்றும் அத வேணும்னே எரிக்கல. அது சர்டிஃபிகேட் தான் அதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அது எப்படிப்பா உனக்கு தெரியாம போகும் அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டே இருக்குன்னு? நீ தானே அத போட்டு எரிச்ச. அதுவும் இல்லாம அது முன்னாடியே எழுதியிருந்துச்சு. நான் அத கோவத்துல பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு அப்படின்றாரு. எனக்கு உன்னோட மன்னிப்பு ஒண்ணும் தேவையே இல்ல. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஓ! அப்போ நீ பயந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின கேட்குறாங்க. இங்க பாரு, பயந்துட்டியா? இல்ல உனக்கு இதுல முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள உசுப்பேத்தி விட்டு அப்படி பண்றாங்கல்ல, அந்த மாரி நான் இங்க இருக்குவேன்னு மட்டும் நீ நினைக்காத. எனக்கு புரியுது உன்ன பத்தி. நீ ஆல்ரெடி இந்த மாரிலாம் ட்ரை பண்ணிட்ட என்ட்ட. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாரு. நான் உன்கிட்ட உண்மையாலுமே தான் சாரி கேட்குறேன். அத நான் பண்ணவே கிடையாது அப்படின்றாரு. பரவால்ல இருந்துட்டு போது. பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுறாங்க. அப்போ ஒரு பாக்கெட்ல வச்சிருக்க அந்த கீ செயின் அப்படியே தெரியுது லைட்டா. அத ஜிமினா பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. தென் பழசெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆர்மிஸ் இது நம்ம விமெனோட பாஸ்ட் லைஃப். நம்ம ஜிமினா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அங்கே போன உடனே எனக்கு இங்கே நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எனக்கும் தான் நர்வஸாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் யூனிவர்சிட்டி வந்திருக்கோம்ல, நம்மளோட சீனியர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஓ! சரி எங்கப்பா இது சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் எழுந்து நிற்கிறாங்க. பின்னாடி இருந்து ஒருத்தன் அப்படியே பின்னாடி நம்ம ஜிமினோட காலை எட்டி உதைக்கிறான். யார்ரா அப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல வீதா உட்காந்துருக்காரு. ஹேய், நீ எதுக்கு இப்போ என்ன எட்டி உதைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அதை வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி அங்கிட்டு பார்த்துட்ருக்காரு. இவனுக்கு ரொம்பவே திமிரு. வேணும்னே தான் பண்ணிட்டு என்ன பண்ணாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, இங்கே பாரேன், அவன் என்னை வேணும்னே உதைச்சிட்டு உதைக்கலன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டான்டா அப்படின்றாங்க. தெரியாமல் பண்ணியிருப்பான்டா விட அப்படின்றாரு. கிளாஸ் சார் இப்போ எழுந்து ஒருத்தரையா கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிமினா கிட்ட, உனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமாப்பா அப்படின்றாரு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அப்படியே போட்டு காமிக்கிறாரு. அந்த ப்ராப்ளம்லாம் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வந்து உட்காடுறாரு. ஜிமினாவை எல்லாமே பாராட்டுறாங்க. வா இவன் நல்லா படிப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரியே எல்லா கிளாஸ்லையும் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம வீக் ஒரு கொஸ்டின் தெரியும், அதை ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே ஜிமினாலேருந்து பண்ணிடுறாரு. இதனாலவே வீக்கு கோவம் வருது. இவன் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான், இவனை நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தென் நம்ம இப்போ ஜிமினாவை மறுபடியும் அந்த சிஸ்டமில் இருக்க ப்ராக்டிக்கலை சால்வ் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாங்க. அதை நம்ம ஜிமினா போய் டக்குன்னு சால்வ் பண்ணி கொடுத்துட்றாரு. வீக்கு இன்னுமே கோவம் வருது. இவன் ஏன்டா இப்படி இருக்கான், ரொம்பவே படிக்கிறான், அது எனக்கு தெரியுது, அதுக்குன்ட்டு நம்மளை ஒரு விஷயத்தில் கூட பண்ண விடகமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா மேலே கோவப்படுறாரு. ஜிமினா அங்கே வந்ததுக்கப்புறம் முன்னாடி உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்க பொண்ணுங்களாம் எனக்கு இந்த இதை சால்வ் பண்ணி கூட அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஏதோ பின்னாடி இருக்கான்ல அவன் நல்லாவே படிப்பான், நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயை கோத்து விட்டுடுறாங்க. இந்த பொண்ணுங்களாம் வீக்கிட்ட வந்து எனக்கு சொல்லி கொடு வீ அப்படின்துங்க. என்ன எனக்கு பிச்சை போடுறியா, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட காலை மறுபடி உதைக்கிறாரு. ஜிமினா எழுந்து, என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை, நீ நிறைய டைம் நான் உன்னை பார்த்தேன், நான் ஆன்சர் பண்ணும்போது உன்னோட ஃபேஸ் ரொம்பவே சேட் ஆகிரும், சரி உனக்கு அந்த டைம் விட்டு கொடுக்கலாமேன்னு பார்த்தா நீ என்னவே உதச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஹே, அது என்ன நீ எனக்கு விட்டு கொடுக்குற, நீ சொல்லாமல் இருந்தனா அதை நானே சால்வ் பண்ணிடுவேன், நீ பெரிய பணக்கார பையங்கிறனால தானே இவ்வளோ திமிரோடு அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் அந்த திமிரெலாம் கிடையாது, எனக்கு தெரியுது, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், கையை தூக்குறேன், அதனால் சார் என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி நீயும் முன்னாடி வந்து உட்காந்து சொல்ல வேண்டியது தானே, நீ ஏன் பின்னாடி உட்காந்துட்ருக்க அப்படின்றாரு. ஓ, அப்போது நான் பின்னாடி உட்காந்துருக்கனால தான் என்னை சார் கூப்பிடலன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ உனக்கு என்ன தாண்ட பிரச்சனை சொல்லு அப்படின்றாரு. எனக்கு நீ தான் பிரச்சனை, ஃபஸ்ட்டு பின்னாடி கிளம்பிப்போ அப்படின்றாரு. ஆனால் நான் எப்படி போவேன், அதுவும் சரி தான், நீ தான் ரொம்ப குட்டியாக இருக்கியா, அப்புறம் எப்படி நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்ருக்காரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, இவன் என்ன என் ஹைட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே பாரேன், நீ எதை பற்றி வேணாலும் பேசு, ஆனால் என் ஹைட்டை பற்றி பேசினேன் செம்மையாக டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா காய்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் சொல்லித்தரேன், அது ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் போயிட்டு ஒரு பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் முன்னாடி ஒரு குட்டி பையன் இருக்கான்ல, சாருக்கு அந்த முன்னாடி இருக்க குட்டி பையனை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவன் என்ன பண்ணாலும் அவனை தான் ஆன்சர் சொல்லுவாங்க. பின்னாடி இருக்க அந்த பையன் பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பின்னாடி பெருசாக இருக்கான்ல அந்த பையன் பாவம், அவனை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க பசங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினாக்கு கோவமாக வருது. இப்போ எதுக்கு நீ இப்படிலாம் வரைஞ்சி காமிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பார்த்தீங்களா, இப்போது நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு கோவம் தான், அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே இப்படி பண்ணுறாங்க. நான் உன்னை சொல்லவே கிடையாது ஜிமின், இப்போ எதுக்கு கோவப்படுற? அப்போ அந்த குட்டி பையன் நீ தானா? அப்போ நீ குட்டின்னு நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. ஜிமினாக்கு கோவமாக வருது. இங்கே பாரு, நீ மட்டும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தேனா சத்தியமாக உன்னை பாரு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. என்னடா பண்ணுவ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டுருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் லீடர் எழுந்து கேட்குறாரு. நாங்கள் என்ன பண்ணா உனக்கு என்ன, உன் வேலை ஏதோ நீ அதை மட்டும் பார்த்துட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா சொல்கிறாங்க. பாரியா, எனக்கு நீ சப்போர்ட்லாம் கேட்குற, நான் ஒன்றும் உனக்கு சப்போர்ட் கேட்கல, நீ என்னை தயவு செஞ்சு மற்றவங்க முன்னாடி இன்சல்ட் பண்ணாத, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன், ப்ளீஸ் மற்றவங்க பண்ணால் கூட சரி, ஆனால் நீ என்ன பண்ணாத, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றாரு. என்னது, என்ன உனக்கு பிடிக்குமா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாரு. அங்கே எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஐயையோ எல்லாம் பார்க்குறாங்க, எனக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே கன்ஃபியூஸாக இருக்குது, இவன் என்ன சொல்ல வந்தான், இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக்கிட்ட அவரும் உட்கார்றாரு. அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஜிமினா கிளாஸ்க்குள்ளேயே வரலை, லீவ் போட்டு போயிட்டார் போல். பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட ஏன் உன் ஃப்ரெண்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை ஏன்டா என்கிட்ட கேட்குறான், அதை அவன் என்கிட்டயே சொல்லவே இல்லை. அப்போது எதனால் போயிருப்பான், அவன் என்கிட்ட சொன்னானே அதனால் அவன் போயிட்டானோ, இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லையா, நான் போய் சார்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸ்டாஃப் ரூமுக்கு. சார் ஜிமின் ஏன் கிளாஸ்க்கு வரலை, காலைல அவர் வந்தான், இப்போ ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அவன் ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க்குன்னு சொல்லிட்டு லீவு கேட்டு போயிட்டான்ப்பா அப்படின்றாங்க. ஓ அப்படியா சார், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருக்காரு. இதே மாதிரியே 2 நாள் ஆகுது. 2 நாளுமே நம்ம ஜிமினா கிளாஸ்க்கு வரலை. ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அவனை வம்பிழுத்துட்டே இருப்போம், இன்றைக்கி அவன் இல்லையே, அவன் அன்றைக்கி வர அப்படி சொல்லிட்டான், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டால் சும்மா வராத, அவனோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட வீடை கண்டுபிடிச்சி போகிறாரு. அப்போது அவங்க வீடு வேறு பூட்டியிருக்கு. என்னாச்சு வீடு பூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்டே கேட்குறாங்க. இன்றைக்கி ஜிமினா அவங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்க அம்மா அப்பாலாம் ஒர்க் விஷயமாக வெளியே போயிட்டாங்க, அவர் மட்டும்தான் உள்ளே இருக்கார். அப்புறம் ஏன் வீடு வெளியே பூட்டியிருக்கு? இல்லை, அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் வீட்டை வெளியவே பூட்டிடுங்க, அதனால் நானே உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு அப்போ நீங்கள் வந்து இந்த என்னோடய ஜன்னல் வழியாக அந்த ரோப் வழியாக கொடுத்துருங்க, அப்படி போதும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாங்க. என்ன இவன் இப்படி இருக்கான், வெளியே வர்றது கூட சோம்பேறித்தனப்படுவான், இவனை நான் அன்றைக்கி பார்த்தே ஆகணுமே, நான் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜிமினாக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்களை பார்க்க உங்கள் கிளாஸ்மேட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன நம்ம ஃப்ரெண்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வீட்டில் இல்லை, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிமினா சொல்கிறாரு. என்னது, அவன் பிஸியாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவர் சொன்னது தான், அதுக்கு மேலே விட்டேன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், அவர் வேலை அவனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டானோ என் பேரை சொல்லாமல்? இல்லை எனக்கு புரியலை, அவனாக வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், திடீர்னு 2 நாளாக கிளாஸ்க்கு வராமல் இருக்கான், நான் என்ன தான் நினச்சிட்ருப்பேன், எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் கடைக்கு அங்கிட்டு போகிற சமயம்னு பார்த்து உள்ளே ஓடி போயிடுறாரு. இப்போ நான் எப்படி அவன் வீட்டுக்குள்ளே போவேன், ரூம்குள்ளே போவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த பைப் வழியாக ஏறி அப்படியே ஜிமினாவோட அந்த ரூமுக்கு முன்னாடி நிற்கிறாரு. பட் ஜன்னல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம அப்படியே தட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஜிமினா எழுந்து என்ன ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரு வேளை ஏதாவது வந்து அடிச்சிட்ருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை அப்படியே ரிமூவ் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிமினா அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ ஏன் 2 நாளாக கிளாஸ்க்கு வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரியா, நான் 2 நாளாக கிளாஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை விட நீ ஏன் வரலை சொல்லு,
நானா? நான் இப்படியே என்னை இங்கேயே நிற்க வைக்க பார்க்குறியா? நான் அப்படியே விழுந்துட்டேன்னா நீ தான் காரணம் பார்த்துக்கோ அப்படின்றாரு. சரி சரி உள்ள வா உள்ள வான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள நம்ம போனதுக்கப்புறம் ஆமாம் நீ ஏன் வரல சொல்லு அப்படின்றாரு. அதுவா நான் அன்னைக்கு உன்கிட்ட அதை சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. நடிக்காதா? அப்புறம் ஏன் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. நானா 2 நாளாக ஒரு பையனை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருப்போம். அவன் ஆளை காணோமே, வம்பிழுக்க யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிட வந்தேன் அப்படின்றாரு. அப்போ உண்மையாலுமே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா எனக்கு உன்னை பிடிக்காது, சும்மா என்ன பண்ணுறேன்னு பார்க்க வந்தேன், பரவாயில்லையே ஒரு ரூமை நீட்டாக தான் வச்சுருக்க அப்படின்றாரு. அது நான் எப்பொழுதுமே அப்படி தான் நீட்டாக இருப்பேன், ஆனால் நீ மட்டும் ஏன் எனக்கு நீட்டாகவே இல்லை, குளிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நான் அப்புறமா குளிச்சிக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு போய் குளிடா போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. ஆனால் நீ வந்திருக்கியே, நீ என் ரூம்குள்ளேயே டச் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. நான் அப்படி தான் டச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா மேலே கை வைக்கிறாரு. இப்போ எதுக்கு நீ ஏன் மேலே கை வைக்கிற? நீ தானே டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன, நீ என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியோ அதை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்றாரு. அப்போது நீங்கள் உட்காராத அப்படின்றாரு. நான் அப்போ தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஜிமினாவோட பெட்டில் உட்கார்றாரு. நீ ஒரு 20 மினிட்ஸ்க்கு வெளியே எங்கேயும் இல்லை, எங்கேயும் போயிடாத அப்படின்றாரு. இல்லை நான் போவேன். அப்போ போகாத அப்படின்றாரு. சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தென் நம்ம ஜிமினா குளிச்சிட்ருக்காரு. ஜிமினாவோட ரூமுக்குள்ளே இருக்க அந்த சென்ட்டு ஸ்மெல்லு எல்லாம் நம்ம வீக்கு பிடிச்சிருது. இவன் என்ன இவ்வளோ நீட்டாக இருக்கான், எனக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஜிமினா குளிச்சுட்டு ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு வராரா. ஐயையோ என் ட்ரெஸ்ஸை வேறு அங்கே வச்சுட்டு அவன் உள்ளே இருக்கான், நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து திறந்து பார்த்துட்ருக்காரு. என்னடா இன்னுமா நீ குளிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீ வெளியே போறியா, நான் என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீயே எடுத்துக்கோ, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்றாரு. நீ போனால் தானே என்னால் எடுக்க முடியும், ஏன் உனக்கு அவ்வளோ பயமா என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். எனக்கு ஒன்று உன்னை பார்த்துலாம் பயம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு உன் கண்ணை மூடு அப்படின்றாரு. இல்லை என்னால் மூட முடியாது, நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்றாரு. நீ என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்றாரு. அப்போ எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. தென் ஜிமினா ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரேன், இப்போ நீ எதுக்கு என்னவே பார்த்துட்ருக்க அப்படின்றாரு. இப்போ தான் நீ பாருன்ற, அப்புறம் என்ன எதுக்கு பார்த்துட்ருக்கேன்ற, நீ என்ன தான் பண்ண சொல்கிற, ஆமாம் நீ ஏன் 2 நாளாக வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா அன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டேன்ல, அதான் என்ன சொன்னேன், நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, எனக்கு அது ரொம்பவே நர்வஸ் ஆகிடுச்சு. நீ எதுவும் தப்பாக எடுத்துப்பியோ, என்னை இப்போ என்கிட்ட பேச மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 நாளாக வரவே இல்லை தெரியுமா அப்படின்றாரு. அதுக்காக ஏன்டா 2 நாளாக வராமல் இருந்த, அங்கே ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா, என்ன மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. அது என் மனசே மிஸ் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்றாரு. என்ன உன் மனசு மிஸ் ஆகிடுச்சா? ஆமாம் அன்றைக்கி நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட, அதுவும் என் மனசை எடுத்துக்கிட்டே போயிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. இதை கேட்க கேட்க நம்ம ஜிமினாக்கு அப்படியே ரொம்பவே க்யூட்டாக இருக்கு. நீ என்னடா இவ்வளோ லவ்லியாக பேசிகிட்ருக்க அப்படின்றாரு. நான் ஒன்றும் அப்படிலாம் பேசலையே, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். அப்போ கரண்ட்டு வேறு போயிடுது, இரு ஒரு நிமிஷம் நான் போயிட்டு கேண்டில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு. கேண்டில் எடுக்க நீ போய் தான் ஆகணுமா அப்படின்றாரு. ஏன் உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன், அப்புறம் ஏன் நீ என் ட்ரெஸ்ஸை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தென் நம்ம ஜிமினா கேண்டில் எடுத்துகிட்டு பற்ற வைக்கிறாரு. அப்போது 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. நீ ஏன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கிட்டே கேட்குறாரு. நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேனா? அப்போது நீயும் தான் ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்றாரு. இல்லை நான் க்யூட்டி, நீ ஹேண்ட்ஸம் அப்படின்றாரு. இல்லை நீ தப்பாக சொல்லிட்ட, நான் ஹேண்ட்ஸம், நீ லவ்லி, ஓகேவா அப்படின்றாரு. ஓகே, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. அப்போது 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. ஜிமினா சொல்கிறாரு, இப்படியே ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் உனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் போகணும் அப்படின்றாரு. தென் நம்ம பக்கத்தில் ஜிமினாவை கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினாவுக்கும் பிடிச்சி போயிடுது. 2 பேரும் அன்றைக்கி நைட்டை ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஐயோ இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போகவே இல்லை அப்படின்றாரு. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் என் கூடவே ஸ்டே பண்ணு அப்படின்றாரு.
ஆனால் நான் உன் கூட ஸ்டே பண்ணா உன்னை அவ்வளோதான் நைட்டை ஃபுல்லாக நீ என் கூட தானே ஸ்டே பண்ண இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ண என்னவோ அப்படின்னு சொல்லி ஜிமினா கேட்குறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஜிமினாவோட அம்மா அப்பா வர சவுண்டு கேட்குது. ஐயோ என் அம்மா அப்பா வந்துட்டாங்க அப்படின்றாரு. நான் எப்படி இங்கேருந்து போகிறது, நீ நார்மலாகவே வெளியே போ, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்ற, ஏன் இதில் என்ன இருக்கு, நீ ஒரு பையன் தானே, அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றாரு. தென் நம்ம வெளியே வந்தோடனே அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு, ஹாய் ஆண்டி, நான் தான் ஜிமினாவோட ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. சரிப்பா, என்ன ஜிமினா கூப்பிட்டு போக வந்தியா? ஆமாம், ஜிமினாவை யூனிவர்சிட்டி கூப்பிட்டு போக தான் வந்தேன் அப்படின்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தென் இவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. தென் இப்படியே 3 இயர்ஸ் ஆகுது. அந்த ஃபைனல் இயரில் நம்ம அவரோட சர்டிஃபிகேட்டை வாங்குறாரு. அப்போ ஜிமினா அந்த இடத்துல இல்லை. என்னன்னு பார்த்தா அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு ஜிமினா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கு. ப்ளீஸ் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றது. இல்லை எனக்கு ஒன்றும் பிடிக்கல, எனக்கு தேவையில்ல, நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நீ என்ன தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லவ் லெட்டர் மாதிரி இருக்குது, அதை கொடுக்குது. அது அப்படியே பார்க்க இவங்களோட சர்டிஃபிகேட்க்கு பேக் பண்ணியிருப்பாங்களா அந்த கவர் மாதிரியே இருக்குது. ஜிமினா என்ன பண்ணுறாரு, இது என்ன எனக்கு வந்துட்டே இருக்குது, எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி கொடுக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஜிமினாக்கு பயங்கர கோவமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ வியோட அங்கே வந்துட்டுருக்காரு. இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவரோட அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. அப்போ ஜிமினா என்ன பண்ணுறாரு, எனக்கு உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்றாரு. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. எனக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கு, எனக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது, இங்கே பாரு லவ் லெட்டர் கூட கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே எரிக்கிறாரு. நீ என்ன பண்ணுற, அதை விடு, அது அது ஒன்றும் லவ் லெட்டர் கிடையாது அப்படின்றாரு. இல்லை இது லவ் லெட்டர் தான், எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்கல, இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சு விட்டுறாரு. ஹே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிற, உனக்கு இது புரியுதா இல்லையா, இது எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட், ஆனால் இது ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இதே மாதிரி தானே இருந்துச்சு, அந்த பொண்ணும் நானும் அப்புறம் எங்கள் கூட ஒரு 5 பேர் நாங்கள்லாம் சேர்ந்து ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம், இது எங்களுக்கு மட்டும் வர சர்டிஃபிகேட், நீ அதை போய் இப்படி எரிச்சிட்ட அப்படின்றாரு. ஆனால் அந்த பொண்ணு ஏன் அதை என்கிட்ட கொடுத்துருக்கு, எனக்கு என்னமோ அந்த ஸ்காலர்ஷிப்பான அமௌண்ட்டை வச்சு உனக்கு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயையோ இது அந்த பொண்ணோடதா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது அந்த பொண்ணோடது வந்து அங்கே தான் இருக்குது. பட் வியோடது அப்படியே எரிஞ்சிருச்சு. விக்கு செம்மையாக கோவம் வருது. நீ எதுவுமே இப்படி பார்க்க மாட்டியா, உன்னால் இப்போ என் லைஃபே போச்சுடா, நான் திருப்பி படிக்கணும் அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஆனால் நீ ஏன் திருப்பி படிக்கணும், நான் வேணா எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன் உனக்கு பணம் கட்ட சொல்லி. இல்லை எனக்கு தேவையில்லை, நான் என்னோட செல்ஃபில் வாழணும்னு நினச்சேன், எனக்கு மற்றவங்களோட உதவி தேவைப்படாது, ஏன் எனக்கு உன்னோட ஹெல்ப் கூட தேவையே இல்லை, உன்னால தான் இப்படி போயிடுச்சு, எனக்கு என் ட்ரீமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஜிமினா பாவமாக பார்க்குறாரு. என்னை மன்னிச்சிருவி, நான் வேணும்னே பண்ணல, இதெல்லாம் அந்த பொண்ணால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் அடுத்தவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், நீ நார்மலாக சொல்லியிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, நான் பண்ணுறேன் அந்த பொண்ணோட தரேன்னு சொல்ல போகிறேன், அப்போதே எனக்கு கோவம் வருது, இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம், இந்தா உன் கீச்சன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுற, இது நான் உனக்கு கொடுத்த கீச்செயின் தானே, இதை ஏன் என்கிட்ட கொடுக்குறேன், நான் தான் சொல்கிறேனே பிரேக்கப்னு சொல்லிட்டு, இனிமேல் எதுக்கு அந்த கீச்செயின் மட்டும்னு சொல்லிட்டு அந்த கீச்செயினையும் அப்படியே தூக்கி போட்டு போகிறாரு. பட் ஜிமினா அதை எடுக்கவே இல்லை, அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமின் போனதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறாரு. பார்க்க அந்த கீச்செயின் அங்கே தான் இருக்குது. என்ன இவன் அந்த கீச்செயின் எடுக்காமலே போயிட்டானான்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம அவரோட பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. தென் இப்படியே 3 வருஷம் போகுது. இதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் இதே மாதிரியே மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிமினா நினச்சி பார்க்குறாரு. அப்போது அந்த கீச்செயினை இவன் இன்னும் வச்சுருக்கானா, அப்புறம் ஏன் இவன் தூக்கி போடல, அப்போ இவனுக்கு என் மேலே லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வேகமாக ஓடுறாரு. அங்கே போனால் காணோம். இப்போ அவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தென் வியோட வீடை கண்டுபிடிச்சி வியோட வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இல்லைப்பா, அவன் ஒர்க்கு போயிட்டான் அப்படின்றாங்க. ஒர்க் போயிட்டான், ஐயோ ஆமாம்ல, அவன் ஒர்க்கில் இருக்கான் தானே இவங்க நினச்சிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காணமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா நம்ம ஜிமினா தொலைவிட்டுருக்காரு. பட் எங்கேயுமே இல்லை. இவன் எங்கே தான் போனோன்னா அப்படின்னு சொல்லிட்டு வியோட வீட்டுக்கு முன்னாடியே அந்த காரை நிப்பாட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம பைக்கில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஜிமினா ப்ளீஸ் 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 நில்ல, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்றாரு. ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிடு, இல்லைனா வர கோவத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு. ஜிமினா வெளியே நிற்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அவங்க அம்மாவும் வராங்க.
என்னப்பா வெளியே நிற்கிற, நீ இன்னும் வியை தொலைவிட்டு தான் இருக்கியா? இவன் யார், உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, இவன் என் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என் கிளாஸில் என் கூட படித்த பையன் அவ்வளோதான் அப்படின்றாரு. பரவாயில்ல, கூப்பிடுப்பா அவனை வீட்டுக்கு அப்படின்றாங்க. இல்லைம்மா வேணாம்மா, அவனுக்கு லேட் ஆகிடுச்சு, அவன் போட்டும் அப்படின்றாரு. விடுப்பா, அவர் வந்து சாப்பிட்டோம், உங்களுக்கு லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லை இல்லை, எனக்கு டைம்லாம் இருக்குது அப்படின்றாரு. சே, ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்கா, உனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா உள்ளே போகிறாரு. போன உடனே உங்கள் பையனுக்கு நல்ல ஒரு ஆஃபர் இருக்குது எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு, ஆனால் அவன் வேணான்னு சொல்கிறான், அவனை வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியோட அம்மா கிட்டே கேட்குறாங்க. நீ போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே, உனக்கும் அந்த கம்பெனியில் போகணுன்னு தானே ஆசை அப்படின்றாங்க. அம்மா, எனக்கு அந்த கம்பெனிக்கு போகணுன்னு ஆசை தான், ஆனால் அது இவனோட கம்பெனி, எனக்கு தேவையே இல்லை அப்படின்றாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க, சரி ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா சாப்பிட வைக்கிறாங்க. ஜெமினா வியோட அம்மாவை பார்த்து, ஆண்டி நீங்கள் ரொம்பவே நல்லா சமைச்சிருக்கீங்க. ஓ, கரண்ட்டு போயிடுது, ஐயையோ கரண்ட்டு போயிடுச்சு, ஒரு நிமிஷம் இருப்பா நான் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. ஜெமினா அப்படியே அதை பார்த்துட்டு, அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுல்ல அப்படின்றாரு. என்னைக்கு நைட்டு, நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதான் அன்னைக்கு நைட்டு நீ கூட என் வீட்டுக்கு வந்தியே, உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என் வீட்டுக்கு வந்தது மட்டும் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அப்போ நான் அன்றைக்கி உன் கூட இருந்தது, நீ என்னை லவ்லியாக இருக்கேன்னு சொன்னது, அன்றைக்கி நம்ம 2 பேரை கிஸ் பண்ணது, இதெல்லாம் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தயவு செஞ்சு நீ வாயை மூடு, நீ என் வீட்டில் இருக்கா, என் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக வந்து ஜாயின் பண்ணு, இல்லை எனக்காக வேணாம், உனக்காக உன்னோட அந்த எய்ம்க்காக வந்து ஜாயின் பண்ணு அப்படின்றாரு. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ இங்கேருந்து அப்படின்றாரு. கரெக்டாக அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்து, ஒரு நிமிஷம் இருப்பா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா போகிறாங்க. ஜெமினா, நான் கடைக்கு போயிட்டு வரேன், இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி ஆண்டி, நான் இங்கே இருக்கேன். அப்போது ஜெமினாவும் வியும் அந்த லைட்டில் மறுபடியும் ஒருத்தரை பார்த்துட்ருக்காங்க. அதான் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில். அப்போது ஜெமினா வந்துட்டு கிட்ட, நீ என்னை மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் உன்னை மன்னிக்கணும், நீ தான் என்னோடதை எரிச்சியே, இந்த நெருப்பை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அன்றைக்கி நம்ம இருந்தது தான் ஞாபகம் வருது, ஆனால் எனக்கு இந்த நெருப்பை பார்க்கும்போதெல்லாம் நீ என்னோட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எரிச்சிலாம், அந்த ஞாபகம் மட்டும்தான் வருது அப்படின்றாரு. நான் அதை வேணும்னே பண்ணல, அது உனக்கே தெரியும்ல அப்படின்றாரு. அது எனக்கு தெரியும், நீ வேணும்னே தான் பண்ண அப்படின்றாரு. நான் வேணும்னே பண்ணலை, எனக்கு உன் மேலே மட்டும்தான் லவ் இருந்துச்சு, மற்றவங்க அப்படி வந்து சொன்னால் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு வர பயமாக இருக்குது அப்படின்றாரு. நான் தான் உன்னை விட்டு அப்பயே போயிட்டேனே, நீ பயப்படணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்றாரு. நீ இப்போ என்ன தான் சொல்ல வர, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. எனக்கு ஒன்றை பிடிக்கல, சரி நான் என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. இதோ இந்த நெருப்பு இருக்குல்ல, அப்படியே உன் கையில் ஊற்றிக்கோ அப்படின்றாரு. நெருப்பு எப்படி நான் ஊற்ற முடியும், இல்லை இந்த மெழுகுவர்த்தியில் வர தண்ணி இருக்குல்ல, அதை உன் கையில் ஊற்றிக்கோ அப்படின்றாரு. நம்ம ஜெமினா எடுத்து அப்படியே வேணும்னே ஒரு கையில் ஊற்றிக்கிறாரு. அவருக்கு வலிக்குது, அப்படியே இருந்தாலும் அப்படியே விய பார்த்துட்டே இருக்காரு. ஹே லூசு, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தானே பண்ண சொன்ன, அதான் நான் பண்ணேன் அப்படின்றாரு. ஆனால் நீ ஏன் இதை பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் அதை வேணும்னே பண்ணலன்னு உனக்கும் தெரியும் அப்படின்றாரு. ஆமாம், நீ வேணும்னே பண்ணல தான், ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ படிச்சில அதே காலேஜில் போயிட்டு நான் அந்த இதுக்கான டாக்குமெண்ட்டை கேட்டேன், அதான் உன்னோட அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க திருப்பி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க, அதை நான் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா நீ வாங்கினியா, அதை நீ இப்போ வாங்கி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அது உன் சர்டிஃபிகேட், அதே மார்க்கு உனக்கு பிடிச்ச மார்க்கோட அப்படியே இருக்குது அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்ல, அதை எப்படி நீ வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னால் முடியாதது எதுவுமே இல்லை, ஆனால் என்னால் முடியாது ஒன்று மட்டும்தான், உன்னோட லவ்வை தான் என்னால் வாங்கிக்க முடியலை, அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரில அப்படின்றாரு. டேய், அது என்ன பொருளாடா கேட்டோடனே வாங்கிறதுக்கு, பணத்தை வச்சு வாங்குறதுக்கு, லவ்வுங்கிறது மனசுலேருந்து வரணும், இப்படி கேட்டு வரக்கூடாது அப்படின்றாரு. என் மனசுலேருந்து உன் பேர் மட்டும்தான் வருது, ஆனால் உன் மனசுலேருந்து என் பேர் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ஜெமினா சொல்கிறாரு. எப்போலேருந்து அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, நீ என்னை விட்டு போனதுலேருந்தே எனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், நீ சொன்னல அந்த நெருப்பு பார்க்கும்போதெல்லாம் எரிச்சது நீ மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என் லவ்வை நானே எரித்து விட்ட மாதிரி எனக்கு தோணும் தெரியுமா, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நான்
அதனால தான் உன்னை பார்க்கவும் வரலை. நான் எப்படியும் உன்னை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் நீ என்னோட கம்பெனியில் வந்து இந்த அப்ளிகேஷன் போட்டிருந்த உன் ஃபேஸு அப்புறம் உன்னோட டீட்டெயில் பார்த்த உடனேயே நான் தான் எடுத்தேன். எனக்கு தெரியும் உன்னை பற்றி, நீ எப்படிலாம் அதுக்கு கஷ்டப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் ஒன்றும் உன்னை பார்த்து உன்னோட லவ்க்காகவோ உன்னை நான் ஜாயின் பண்ண வைக்கல அப்படின்றாரு. விக்கு இப்படி சொல்ல சொல்ல ஜிமினா மேலே மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஜிமினாவை பார்த்து என்னை மன்னிச்சிரு, நானும் அப்போ உன் மேலே இருக்க அந்த இதை புரிஞ்சிருந்துருக்கணும். இல்லை, என் மேலே தான் தப்பு இருக்கு, நான் தானே அதை அப்படி பண்ணேன் அப்படின்றாரு. தென் இந்த இடத்துல ஜிமினாவை பார்த்துட்டு இந்த வெளிச்சம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமினாக்கு அப்படியே ஷை ஆகுது. உன்னோட அந்த ஷைனஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை கிஸ் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக லைட்டும் வருது. ஆர்விஸ் இதோட மை ஹேண்ட்ஸம் அண்ட் லவ்லி பாய் ஃப்ரெண்ட் இந்த விமின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.